கிரி அவருடைய கட்டுத்தல்ல தான் நாம இருக்கோம். முருகனுடைய பக்தனால முருகனுக்கு வந்து இடுமன் சொல்லி இருக்கிறதுனால இவருக்கு வந்து இடுமன் பேர் வச்சிருக்கு. கொடூரமா ஆட்டம் இருக்கு. அப்படி கொடூரமா ஆடுறதுனா அந்த ராட்சசன் சொல்லி பேர். ஆமாங்க, அப்படி பேர் வச்சு. சரி, ஓகேங்க. ஸ்டாண்டுலாம் கிடையாது, துள்ளி குதிச்சு ஆடுவார். துள்ளி குதிச்சு ஆடக்கூடிய ஆட்டம் வந்து நம்ம இடுமன் வந்து ஆடுவார்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து ஏன்னா லாடம் அடிக்கிறீங்க? ஏன்னா ஐயனார்னு சொல்லி பேர் வச்சீங்க? ஐயனாருங்கிறது வந்து இவரு ஐயனார் மாதிரி சாமி மாதிரி ஆடுவாரு. சரி, அதனால ஐயனார்னு பேர் வச்சோம். அப்படி எருதாடுத்து போயிட்டு வரும்போது மாடுகளை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? பராமரிக்கக்கூடிய முறையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்களா மற்றவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள தகவலா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம், சேலம் வட்டம் மற்றும் சித்திரக்கோயில் வளவு இருக்கக்கூடிய கிரி அவருடைய கட்டுத்தரில தான் நாம இருக்கோம். ஏறக்குறைய கிரி அவருடைய கட்டுத்தரில ஒரு 3 காங்கேயம் காளை மாடுகள் இருக்கு. எப்படி வந்து காங்கேயம் காளைகளை பராமரிக்கிறாங்க, எப்படி வந்து அது தொடர்பான செய்தியில சொல்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களுடைய பேரு? என்னுடைய பேர் மணிகண்டன். மணிகண்டன். உங்களுக்கு ஊருங்கண்ணா? சித்திரகோவில். சித்திரகோயில். சரி, ஓகேங்கண்ணா. நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரில ஏறக்குறைய வந்து ஒரு 3 காங்கேய மாடுகளை பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய காங்கேய மாட்டுடைய பெயர் என்னங்க? இதோட பெயர் இடும்பன். இடும்பன். இடும்பன் சொல்லி ஏன் பேர் வச்சீங்க? அவருடைய முருகனோட பெயர். முருகனுடைய பக்தன். ஆமாங்க, முருகனுடைய பக்தனால முருகனுக்கு வந்து இடுமன் சொல்லி இருக்கிறதுனால இவருக்கு வந்து இடுமன் பேர் வச்சிருக்கு. சரி, ஓகே. நம்ம இடுமன் வந்து காங்கேய ரகத்துல எந்த ரகம்? இது மயிலை ரகம். மயிலை ரகம். சரி, ஓகே. இடுமன் வந்து எங்க எடுத்துட்டு வந்தீங்க? காங்கேயத்துல இருந்து எடுத்து வந்தோம். காங்கேயத்துல எந்த இடங்க? வெள்ள கோயில். வெள்ள கோயில் எடுத்துட்டு வந்தீங்க. அவருக்கு பேர் தெரியுங்களா? அவர் பேர் தெரியாது. தெரியாதுங்க. சரிங்க, ஓகே. எத்தனை பல்ல வந்து நம்ம இடுமனை எடுத்துட்டு வந்தீங்க? 2 பல்ல இருந்து எடுத்து வந்தோம். இடுமனை வந்து 2 பல்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப வந்து எத்தனை பல்லு இருக்குங்க? இப்ப வந்து 6 பல்லு. 6 பல்லு வந்து சேர்ந்து இருக்கு. ஆமா. சரி, நம்ம இடுமனை என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்க? இவர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. சரிங்கண்ணா. எருதாட்டத்துக்கு. சரிங்கண்ணா. இனச்சேர்க்கைக்கு. இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துறீங்க, எருதாட்டத்துக்கு பயன்படுத்துறீங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆமா. சரி, அப்படி இருக்கும்போது கோயில் கும்பாபிஷேகத்துல எத்தனை பேர் இருக்காருங்க? இதுல நிறைய பேர் இருக்குங்க. நிறைய தீர்த்தவடத்துக்கு போயிருக்கு. பூச்சிக்கு எத்தனையாவது விட்டுருக்கீங்களா? விட்டுருங்க. அதையும் விட்டுருங்க. சரி, நம்ம சேலம் மாவட்டத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா எருதாட்டம் தான். ஆமா. அந்த எருதாட்டத்துல எத்தனை ஆட்டம் வந்து ஆடிருக்காரு? இவருடைய ஆட்டத்துடைய தனி சிறப்பு என்ன? இவர் வந்து நிறைய இடத்த ஆடி இருக்கிறாரு. சரிங்க. இவருக்குன்னு ஒரு தனி ஆட்டம் இருக்கும்ல, தனி சிறப்பு. எப்படி ஆடுவாரு அப்படின்னு தெரியுங்களா? களத்துக்கு போனா நம்ம இடுமன் வந்து எப்படி ஆடுவாரு? ஸ்டாண்டுலாம் கிடையாது, துள்ளி குதிச்சு ஆடுவார். துள்ளி குதிச்சு ஆடக்கூடிய ஆட்டம் வந்து நம்ம இடுமன் வந்து ஆடுவார்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா. சரி, ஓகே, நன்றி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுத்தல 3 மாடுல பார்த்தோம். அதுல முதல் மாடு வந்து பாத்தீங்கன்னா இடுமன் சொல்லி சொன்னீங்க. இப்ப பார்க்கக்கூடிய அடுத்த வந்து காரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேர் என்னங்கண்ணா? இவர் பேரு ராட்சசன். எதுங்கண்ணா? ராட்சசன். ராட்சசன். சரி, ராட்சசன் சொல்லி ஏன் பேர் வச்சீங்க? இவர் வந்து அந்த அளவுக்கு அந்த ராட்சசன்னா கொடூரமா ஆட்டம் இருக்கு. அப்படி கொடூரமா ஆடுறதுனா அந்த ராட்சசன் சொல்லி பேர். ஆமாங்க, அப்படி பேர் வச்சு. சரி, ஓகேங்க. சரி, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல்லுங்கண்ணா? இவருக்கு வந்து 4 பல்லு. 4 பல்லு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? எட்டிக்கோட்டமேட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். எட்டிக்கோட்டமேட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. யார்கிட்ட எடுத்துட்டு வந்தீங்க? அது பேர் அவர் பேர் தெரியலங்க. அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரும்போது எத்தனை பல்லு இந்த மாட்டுக்கு? 2 பல்லு. 2 பல்லு. சரி, இப்ப இங்க வந்து 4 பல்லு. 4 பல்லு ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது உங்க கைக்கு வந்து? எங்க கைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. சரி, ஓகே. நம்ம ராட்சசனை வந்து நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்க? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. சரிங்க. இனச்சேர்க்கைக்கு, எருதாட்டத்துக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம், இனச்சேர்க்கை மற்றும் என்னது எருதாட்டம் 3 டாபிக் என்னது பயன்படுத்துறீங்க. சரி, ஓகே. நம்ம ராட்சசன் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் எத்தனை பேர் இருக்காரு? நிறைய பேர் இருக்கு. அது வந்து நிறைய தீர்த்தவடத்துக்கு போயிருக்கு. சரி, ஓகே. இனச்சேர்க்கை எத்தனை பேர்? அது நிறைய பேர். அது சரிங்க. சரி, ஓகே. நம்ம அதுல அடுத்தது என்ன? சேலம் மண்ணுடைய மிகப்பெரிய டாபிக் என்ன? எருதாட்டம் தான். ஆமா. சரி, எருதாட்டத்துல நம்ம ராட்சசன் எது மாதிரி ஆட்டம் ஆடுவார்? அவர் துள்ளி குதிச்சு ஜம்பிங். அதாவது துள்ளி குதித்தும் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிங் வரக்கூடிய இந்த 2 ஆட்டத்தை என்ன பண்ணா நம்ம ராட்சசன் வந்து ஆடுறாரு. சரி, வேற ஏதாவது சிறப்பு இருக்குங்களா? வேற ஓகேண்ணா, நன்றி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 காலையில முதல் வந்து பாத்தீங்கன்னா இடுமன் பத்தி பார்த்தோம். 2வது காலை வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் சொல்லி பார்த்தோம். 3வது வந்து காலை ஒண்ணு நிக்குதுன்னா இந்த காலையுடைய பெயர் என்னங்கண்ணா? ஐயனார். ஐயனார் சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. சரி, ஓகே.
ஏன்னா ஐயனார்னு சொல்லி பேர் வச்சீங்க? ஐயனாருங்கிறது வந்து இவர் ஐயனார் மாதிரி சாமி மாதிரி ஆடுவாரு, சரிங்க. அதனால ஐயனாருன்னு பேர் வச்சோம். ஐயனார் மாதிரி வந்து ஆட்டங்கள் வந்து ஐயனார் அப்ப ஆட்டம் ஆடுறதுனால அது மாதிரி வந்து இவர் ஆட்டம் ஆடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, இந்த காங்கேய ரகத்துல இவர் எந்த ரகங்கண்ணா? இவர் காரி ரகம். காரி ரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த இதுலயே வந்து கொஞ்சம் சிறியவரா இருக்காரு. இவர் வந்து எத்தனை பல்லுங்கண்ணா? ஒரு பல்லு இன்னும் போடலைங்க. பல்லு படாமே இருக்குங்க. பல்லு படாமே வந்து எத்தனை மாசம் கண்ணுங்க? இது 2 வருஷத்துக்கு கண்ணு. 2 வருஷத்துக்கு கண்ணுன்னு சொல்லக்கூடியது. சரி, ஓகேண்ணா. இவர் வந்து என்னென்ன பர்பஸ் பயன்படுத்துறீங்க? இவரும் அதே தாங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. சரிங்கண்ணா. எருதாட்டத்துக்கு. சரிங்க. இனச்சேர்க்கைக்கு. இனச்சேர்க்கைக்கு வந்து என்ன வயசு ஆகணும்? இன்னும் வயசு ஆகணும் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை போயிருக்கு? நிறைய போயிருக்கு. நிறைய போயிருக்காரு. சரி, எருதாட்டத்துக்கு போயிருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க. ஏதாவது இந்த வருஷம் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கா இல்லன்னா பல்லு சேர்ந்து ஓட்டிட்டாங்க? பல்லு என்ன சேரல. சரிங்க. பல்லு சேர்ந்து ஓட்டி தான் கொண்டு போகும். பல்லு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 2 வருஷம் இருக்கிறதுனால இளங்கண்ணுனால கொஞ்சம் ஒரு 2 பல்லோ அல்லது 4 பல்லோ சேர்ந்ததுக்கு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண இந்த வந்து காலை வந்து கொண்டு போலான்னு முடிவு பண்ணிச்சு. சரி, ஓகேங்களா. இவர் வந்து கட்டுத்தரல எது மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் வெளியே விடலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது கட்டுத்தரல எது மாதிரி ஒரு ஆட்டமா இருக்குங்க? இவர் வந்து ஸ்டாண்டிங். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கியில் நிக்கக்கூடிய ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயனார் வந்து ஆடுவார்னு சொல்லி சொல்றீங்க. வந்து வீட்டுல ஒரு கட்டுத்தரல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஜாக்கியில் நிப்பாருங்க. நிப்பாரு. அங்க நிக்க முடியுங்களா? அவர் நிப்பாருங்களா? நிப்பாரு. சரி, ஓகேண்ணா. சரி, பாக்கலாங்கண்ணா என்ன எப்படி வந்து ஜாக்கியில் நிக்கிறாருன்னு சொல்லி வந்து பாக்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அடுத்த 2 நபருக்கு டப் கொடுக்கிற நபரா வந்து ஐயனார் வந்து வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க. இன்னும் 1 வருடம் ஆகலாம் அல்லது 2 வருடம் ஆகலாம். யார் இடும்பனுக்கும் ராட்சசனுக்கும் டப் கொடுக்குற அளவுக்கு இருந்து நம்ம ஐயனார் வந்து சிறப்பான ஒரு நபரா வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா, நன்றிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 3 மாடலுடைய சிறப்புகள் வந்து தெளிவா சொன்னீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாடல் வந்து எருதாடுத்து போயிட்டு வருது. அப்படி எருதாடுத்து போயிட்டு வரும்பொழுது மாடுகளை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிற முறையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்களா மற்றவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள தகவலா இருக்கும். இப்ப எருதாட்டுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா மாடு சோர்வா இருக்குதா என்னன்னு பாப்போம். முதல்ல பாக்குறது வந்து மாடு வந்து சோர்வா இருக்குதா என்று சொல்லி பாக்கணும். சரிங்கண்ணா, ஓகே. அடுத்துனா அப்புறம் சோர்வா இருந்துச்சுன்னா சுடு தண்ணி காய வச்சு உப்பு ரவுண்டு போட்டு 4 காலுக்கும் ஊத்துவோம். ஓகே. அதாவது சோர்வா இருந்துச்சுன்னா மாட்டுக்கு என்ன அப்படின்னா சுடு தண்ணி காய வச்சு உப்பு போட்டு என்னது அது கலந்து வந்து மாட்டுக்கு வந்து வந்து ஊத்துவோம். சரி, ஓகே. அப்படி லாடம் கலந்துக்குதா அப்படின்னு பாப்போம். மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலுவு என்ன அப்படின்னா காலுக்கு வலு வந்து பாத்தீங்கன்னா லாடம் அடிச்சா வேகமா ஓடும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எருதாடுத்து போயிட்டு வரும்போது லாடம் வந்து கண்டு இருக்குதான்னு சொல்லி பாக்கணும். சரி, அடுத்தது என்னன்னா பாக்கணும். அந்த லாடம் கலந்து இருந்துச்சுன்னா சரிங்கண்ணா எருதாட்டத்துக்கு முன்னாடியே அந்த லாடம் திருப்பி அடிச்சுட்டு தான் கொண்டு போய் எருதாட்டத்துக்கு விடுவோம். அந்த லாடம் வந்து கலந்துச்சுன்னா அந்த லாடத்தை எடுத்துட்டு திரும்ப மறுமுறை என்ன பண்ணா லாடத்தை வந்து போட்டு சரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னது அந்த வந்து மாட்டை வந்து கொண்டு போகணும். அப்படி அதுக்கு முன்னாடி கொண்டு போனா என்ன பண்ணுங்க, அது வந்து மாட்டு காலுக்கு அடிபட்டுரும். கீழே குழம்பு காலு வந்து குழம்பு வந்து அப்படி வந்து இது பண்ண அப்படின்னா மாட்டுக்கு வந்து காலுக்கு வந்து அடிபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாடு வந்து கால் வந்து நடக்க முடியும், வலிக்கும், ஏற்படும், வலிக்கும். சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து ஏன் லாடம் அடிக்கிறீங்க? மாட்டுக்கு லாடம் அடிக்கணும்னா இப்ப நாம எப்படி செருப்பு போட்டுட்டு நடக்கிறோம் அதே மாதிரி அதுக்கு லாடம் அடிச்சாதான் அது நடக்கும். எருதாட்டத்துக்கு போனாலும் வலுவா போகும். மேல ஜம்பிங் அடிச்சினாலும் அது வலுவு. ஓகே. அதாவது வந்து நாம செருப்பு போடாம நடக்க போகும்போது முள்ளு குத்து எல்லாம் மாதிரி இருக்கும், வலு இல்லாம இருக்கும். அது மாதிரி வந்து லாடம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும் பொழுது மாலுக்கு வந்து வலு இருக்கும், நல்லா ஆடுறதுக்கான திறமை வந்து இருக்கும். சரி, ஓகேங்கண்ணா. அடுத்தது என்னன்னா பாக்கணும் மாட்டுக்கு எருதாட்டத்துக்கு போயிட்டு வந்துச்சுன்னா மாடு வந்து சரியா தண்ணி எடுக்குதான்னு பாக்கணும், தீவனம் எடுக்குதான்னு பாக்கணும். இப்போ சரியா வந்து தண்ணி எடுக்குதா, அடுத்தது வந்து தீவனம் மாதிரி சரியா இருக்கா சொல்லி பாக்கணும். அப்படி இல்லைன்னா உடல்நிலை தெரியும். அப்படி இருக்கிற மாட்டை என்னன்னா பண்ணணும்? அப்படி இருக்கிற மாட்டை நம்ம சரி பண்ணி திருப்பி அடுத்த ஆட்டத்துக்கு தான் கொடுக்கணும். உடனே வந்து ஆட்டத்துக்கு கொடுக்க கூடாது. உடனே ஆட்டத்துக்கு விட்டா என்ன ஆகுங்க? உடனே விட்டா மாடு வந்து உடம்பு சரியில்லாத படுத்துக்கும். இப்ப மாடுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாட்டை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்னா அடுத்த களத்துக்கு மாட்டை கொண்டு போகணும்னா இந்த முறையெல்லாம் பண்ணணும். வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டத்துக்கு போகக்கூடிய மாடுகளை எப்படி பராமரின்னு சொல்லி நல்லா தெளிவா சொன்னீங்க. நான் இந்த செய்தி வந்து ரொம்ப சொன்னதுக்கு நன்றி.